ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் இரண்டாம் பகுதி படைப்பு. உலக அழிவான பிரளயத்தின் போது பூலோகம் ஸ்வர்கலோகம் இவை இரண்டிற்கும் அவற்றிற்கும் விண்ணுலகிற்கும் இடைப்பட்ட புவர்லோகம் ஆகிய மூன்றும் அழிந்தன. இவற்றிற்கும் மேல் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அன்னையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணரும் முறையும் வைகுந்த லோகம் சிவலோகம் காலியாக இருந்தன. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோலோகம், கோ என்றால் பசு, மட்டும் சிருஷ்டியின் போது அழிவின் போதும் மாற்றம் ஏதுமின்றி விளங்கியது. இந்த புராணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்தே உயர்வாக கூறுவதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரபிரம்மம் என்கிறது. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது இடம் கோலோகம் என்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினது இடம் வைகுந்தம் என்றும் வேறுபடுத்தி கூறுகிறது. கோலோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒளிமிக்கதாய் அணிய பெற்றதனால் அதிசயமாக பிரகாசமாக விளங்குகிறது. மஞ்சள் நிறம் கொண்டு குழல் கொண்டதாய் காணப்பட்டது. சந்தனம் பூசி கௌஸ்துபமணியுடன் ஸ்ரீவத்ச மருவுடன் தோன்றிற்று. முடி தரித்து இரத்தின கச்சித மயமான அரை அணையில் அமர்ந்திருந்தது. காட்டு மலர்களால் ஆன மாலை அணிந்து வனமானி எனப்பட்டது என்றும் இளமையுடன் கோபாலனாக இடையனாக தோற்றமளித்தது என்றும் அழியா பிரம்மம் பரமாத்மா என்றும் கூறப்படுகிறது. சிருஷ்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இச்சைப்படி இருண்டு நீர் காற்று இன்றி இருந்த அண்டம் சிருஷ்டிக்கப்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது வலது புறத்திலிருந்து நாராயணர் தோன்றினார். சத்வகுணம் நிறைந்தவராய் கரங்களில் சங்கம் சக்கரம் கதாயுதம் தாமரை மலர் கௌசுபம் வில் கொண்டு தோற்றம் உண்டாயிற்று. 4 திருக்கரங்களுடன் நீல நிறம் கொண்டிருந்தார் பகவான் ஸ்ரீமன் நாராயணர். நாராயணரானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றி எதிரில் ஆசனத்தில் அமர்ந்தார். அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடது புறத்திலிருந்து தாமச குணத்துடன் கூடிய 3 விழிகளுடன் சடாமுடியுடன் திரிசூலம் ஏந்தியவராய் சிவனார் தோற்றுவிக்கப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாபியிலிருந்து தாமரையில் பிரம்மதேவர் தோன்றினார். அவர் ராஜச குணம் நிறைந்தவர். முதியவனாய் வெள்ளை முடியுடன் வெண்ணிற ஆடை அணிந்து கரத்தினில் கமண்டலம் ஏந்தி 4 திருமுகங்களுடன் தோன்றினார். இருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றி எதிரில் அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மார்பிலிருந்து யமதர்மராஜன் தோன்றினார். மேற்கூறப்பட்ட நாள் வரும் இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை துதி செய்து அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாக்கிலிருந்து வெள்ளாடைகளை உடுத்தி வீணையும் புத்தகமும் ஏந்தியவளாய் அன்னை சரஸ்வதி தேவி தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனதிலிருந்து பொன்னிற மகாலட்சுமி அன்னை தோன்றினார். ராஜச குணம் கொண்ட அவள் ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்கலட்சுமி என்றும் மன்னர்களுக்கு ராஜ்யலட்சுமி என்றும் தோற்றமளித்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எண்ணத்திலிருந்து போர் தேவதையான துர்க்கை தோன்றினாள். இவ்வாறே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாவிலிருந்து மந்திர தேவதையான சாவித்ரி அன்னையும் மனசாட்சியிலிருந்து மையல் தெய்வமான மன்மதனும் மன்மதனின் இடப்புறத்திலிருந்து அவனது மனைவி ரதி தேவியும் தோன்றிய பின் அக்னி வருணன் வாயு ஆகியோரும் அவர்களது மனைவியராகிய ஸ்வாகா வாருணி வாயவி ஆகியோரும் படைக்கப்பட்டனர். அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பேரண்டம் தோன்றியது. அந்த சமயமானது எங்கும் நீர்மயமாக இருந்தது. அந்த அண்டம் நீரில் மிதந்தது. அதிலிருந்து ஒரு பெரிய உருவம் தோன்றியது. அதுவே ஸ்ரீ மகாவிஷ்ணு. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் செவிகளிலிருந்து மது மற்றும் கைடமன் என்ற 2 ராட்சசர்கள் தோன்றினர். அவர்கள் தோன்றிய உடனேயே பிரம்மதேவரை கொல்ல போக நாராயணர் அவர்களை தொடைகளுக்கு இடையில் நசுக்கி கொன்று அவர்கள் உடல் கொழுப்பிலிருந்து நில உலகை தோற்றுவித்தார். மேதா என்பது கொழுப்பு. எனவே இந்த புராணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து கூற வந்தது. ஆதலால் இந்த பூமியானது மேதினி என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புகழ்பாடும் இந்த புராணம் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே என்பதால் சிருஷ்டி விவரமும் மாற்றி கூறப்பட்டுள்ளது. காலம் உருவாகுதல். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற யுகங்கள் 4. இவை 4ம் இணைந்து மகா யுகம் எனப்படும். 360 மகா யுகங்கள் ஒரு திவ்ய யுகமாகும். இது கடவுளர்களுக்கு அல்லது தேவர்களுக்கு ஒரு யுகம். 71 திவ்ய யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம்.
14 மன்வந்திரங்கள் இணைந்தது பிரம்மதேவருக்கு ஒரு நாள். அத்தகைய 360 நாள்கள் இணைந்து பிரம்மதேவருக்கு ஓர் ஆண்டு. அத்தகைய 108 ஆண்டுகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு நிமிடம் அல்லது கல்பம் எனப்படும். இவ்வாறு பல கல்பங்கள் பிரம்ம கல்பம், வராக கல்பம், பத்ம கல்பம் போன்றவை. பிரம்ம கல்பத்தின் மீது கைடவர்களின் உடலில் இருந்து பூமி தோற்றுவிக்கப்பட்டது. வராக கல்பத்தில் உலகம் காணாமல் போக திருமால் வராக அவதாரம் எடுத்து அதை மீட்டார். பத்ம கல்பத்தில் பிரம்மதேவர் திருமால் உந்தி கமலத்தில் தோன்றி பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகங்களை சிருஷ்டித்தார். படைப்பு தொடர்கிறது. கோலோகத்தில் உள்ளது ராசமண்டலம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கிருந்த போது அவருடைய இடது புறத்திலிருந்து தோன்றினாள் தேவி ஸ்ரீ ராதை. தேவி ஸ்ரீ ராதையை குறித்து பத்ம புராணம், பிரம்ம வைவர்த்தன புராணம் மட்டுமே கூறுகின்றன. மற்றவையில் விவரம் இல்லை. தேவி ஸ்ரீ ராதையின் மயிர்கால்களிலிருந்து ஆயிரக்கணக்கான கோபிகைகள் தோன்றினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடல் துளைகளிலிருந்து கோபாலர்கள் தோன்றினர். கால்நடைகள் எனப்படும் பசு, எருது, கன்றுகள், குதிரைகள், சிங்கங்கள், அன்னங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலிலிருந்தே தோன்றின. ஈசனாரான சிவபெருமானும் எருதுவும், பிரம்மதேவருக்கு அன்னமும், தர்மனுக்கு ஆண் குதிரையும், துர்க்கைக்கு சிம்மமும் பரிசளிக்கப்பட்டன. 5 அதிசய தேர்கள் தோன்ற ராதை, நாராயணன் ஆகியோருக்கு 2, மற்ற 3 கிருஷ்ணருக்கும் சேர்ந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலில் இருந்தே குபேரனும், குபேரனிலிருந்து அவன் மனைவி மனோரமையும் தோன்றினர். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடல் பகுதியிலிருந்தே குஹ்யகர்கள் என்ற குபேரனுடைய சேவகர்களும், சிவபெருமானின் சேவகர்களாகிய பூதங்கள், நாராயணமூர்த்தியின் சேவகர்களாகிய பார்ஷ்வதர்களும் தோன்றினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஏற்பாட்டின்படி அன்னை மகாலட்சுமி நாராயணரையும், சரஸ்வதி தேவி பிரம்மதேவருக்கும், ரதி தேவி மன்மதனுக்கும், மனோரமை குபேரனுக்கும் திருமணங்கள் நிகழ்ந்தேறின. ஆனால் அன்னை துர்க்கையை சிவனாருக்கு திருமணம் செய்விக்க முற்பட்ட போது அவள் அதை மறுக்க, அவளை துறவியாக இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனுமதித்தார். ஆனால் பல கல்பங்களுக்கு பின் சிவனார் தேவி துர்க்கையை திருமணம் செய்தார். அதுவரை அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடனேயே இருந்தாள். அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மதேவருக்கு ஒரு அழகிய மாலையை அணிவித்து தவம் இயற்றுமாறு ஆணையிட்டு அதன் பின் படைப்பு தொழிலை செய்ய கோரி கோபிகைகள் கோபாலர்களுடன் பிருந்தாவனம் சென்றார். 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.